ஏதோ அந்த மகராசி லட்சுமிக்காக இந்த வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன். ஏதாவது சேட்டை கிட்ட கொடுத்தா உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் பார்த்துக்காமா. யோ பையன் மத வேலை தொட கிடண்டு வந்துடுறானுங்க. வீட்டு வேலைக்கு வந்தால் பொம்பளை கிட்ட பின்னாடி காட்டு முன்னாடி காட்டுன்னு பைத்தியக்காரன். சி இங்கே பாரு, என்னை லட்சுமி அக்கான்னு நினச்சாத. நான்லாம் வேற மாதிரி என்கிட்டலாம் வச்சுக்க அதை சொல்லிட்டாமா. பைப்பை பாரு கோணல் மானலாக இருக்கு. இப்படி இல்லைம்மா, என்ன இப்படி திறக்கணும் பைப்பை. அது எனக்கு திறக்க தெரியும், நீ மூடிக்கிட்டு போ. இல்லை நான் சொல்லி தரேன் ஒவ்வொன்றா. நீங்க ஒன்றும் சொல்லி தர வேணாம், எனக்கு தெரியும் போ. நீ வருவது சமைச்சேன். நீ முதல்ல சாப்பிடுவோம். நான் சொல்றதை கேளு. நான் இப்பயே வெளியில ஓடி போயிருப்பேன். நீ பண்ற சேட்டையெல்லாம் புரியுதா? என்னடா உள்ள போன திடீர்னு வெளியே வந்துட்டாலும் சொல்லி அந்த மகராசி லட்சுமி புருஷன் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களேன்ட்டு மூடிக்கிட்டு நான் வேலை பார்க்கறேன். என்ன பண்றேன்? நான் மூடிக்கிட்டு வேலை பார்க்கறேன், நீ மூடிக்கிட்டு இருக்கிற சொல்லிட்டா. இங்க பாரு, நீ வந்தா சாப்பிடணும்னு சமைச்சு வச்சிருக்கேன், 2 பேரும் சாப்பிடுவோம். யோ அப்புறம் வேலை பார்ப்போம். இப்பதானே உனக்கு கழுவி ஊத்துறேன். சூடு சொன்னே இல்லையா உனக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கழுவி ஊத்தாங்க. அதுக்கு முன்னாடி தானே உனக்கு கழுவி ஊத்துறேன். வேணாங்கிறேன். என்ன வேணாங்கிற நீ? வா அங்க வா, பெட்ரூம் இருக்கு, அங்க உள்ள போ. பெட்ரூமுக்கு எதுக்கு எனக்கு? ஆமாமா, அங்க இந்த தூசி தொம்பட்டை எல்லாம் வந்து எப்படி துடைக்கிறதுன்னு பக்குவமா சொல்லி தரேன். உனக்கு என்ன வேலைங்கிறேன்? நீ லட்சுமி அக்கா புருஷனா இருந்துகிட்டு என்ன வேலை பாக்குறேங்கிறேன். அவன் இங்க இருக்கவே இல்லையே. அரைப்படியில நல்லா உலக்கையாட்டுக்குள்ள ஏறி தொடையா, அதோட உனக்கு என்ன வேலை? அங்க ரூம்குள்ள வா, ஏசி ரூம்குள்ள பக்குவமா சொல்லி தரேன். அப்படியா? உனக்கு இது பத்தாது, நானே உனக்கு பக்குவமா சொல்லித்தரேன். ஒரு நிமிஷம் இருவேன், வாரேன். இந்தாயா உனக்கு சொல்லித்தரையா? இல்லம்மா, நீ ரொம்ப வேலை தெரிஞ்சாலா இருக்க. தெரியாத ஆளுக்கு மட்டும்தான் நான் சொல்லி கொடுப்பேன். இல்ல நான் சொல்லித்தரேன், வாயேன் வாயா. உனக்கு தான் எல்லா வேலையும் தெரியுது, நீனே பாரு. சொன்னல நீனே பாருமா. இல்ல வாயா, நான் தான் உன் வழிக்கு வந்துட்டேன்ல. இல்ல நீ வா. இல்ல இல்ல, நான் ஒட்டடை எப்படி அடிக்கணும் உனக்கு சொல்லி தரேன், வா. அப்படியா? அப்படித்தான். இந்தா இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? அது சும்மா அப்படியே தொடச்சி இதை பிடி, இதை பிடிச்சி மேல ஒட்டடை அடி. நான் அப்புறம் குளிச்சிட்டேம்மா, அப்புறம் அடிச்சுக்கிறேன். பாத்ரூம் அங்கே தானே இருக்கு, இன்னொரு வாட்டி நீ போய் குளிக்கலாம். அடி. துணியை போட்டு வச்சுட்டு இந்த அக்கா வேற நல்ல புருஷன் குழந்தை மாதிரி நீ சொன்னாலே இதை கலட்டிடுமா. எதை கலட்டிடுமா? வேர்வை வாடை வருது இந்த சேலை. ஏன் புடவை ஏன் மேலு ஏன் மேல வாட வருது? என்ன முடியெல்லாம் வந்து இப்படி எடுத்து விட்டு. நான் இப்பதான் சொன்னேன் உனக்கு கௌரவமா, அந்த அக்கா புருஷனாச்சே வெளியில போனா நாரி இருவேன்னு கமுக்கமா இருக்குன்னு வச்சுட்டு போறேன். நான் இல்லைன்னு வச்சுக்க, கிள்ளி கிள்ளி கிழிச்சு டார் டார் நார் நார் ஆக்கிடுவேன் நானு. புரியுதா? வேலைக்கு வந்தேனா அக்கா செல்லுல போட்டா அதைத்தான் நானும் சொல்றேன். இல்ல அந்த அக்கா என் புருஷனை பாத்துக்க குழந்த மாதிரி அப்படின்னு நான் உடனே போட்டா பார்த்தேன்னே, பரவாயில்ல நல்ல வெகுலியான மனுஷனா இருப்பா போல. இந்த மூஞ்சியதான் போட்டால பார்த்தேன், ஏதோ மனுஷன் ஏதோ மனநோய் பிடிச்ச ஆளா இருப்ப போல நினைச்சிட்டு நான் வந்தேன்னா இப்பதான் தெரியுது உனக்கு எந்த நோய் பிடிச்சிருக்குன்னு. அந்த நோய்க்கெல்லாம் நான் ஆக மாட்டேன். லட்சுமி அக்கா வந்தா உனக்கு ஒரு கும்பிடு கும்பிடு போட்டு போனேன்னு சொல்லிடு. யோ எவையா மட்டும் வேலை பாப்பா, வீட்டு வேலைக்கு வந்தா வீட்டு வேலையா செய்ய விட்டு தொலைங்க, புரியுதா? வேற வேற வேலையெல்லாம் செய்ய கூப்பிடாதீங்க. வேற வேற வேலை செய்ய முடியாம தான் வீட்டு வேலைக்கு வரமா நாங்க. எதுக்கு இருந்தாலும் என்ன கொஞ்சம் என்ன யோசிச்சு பாரு. வந்தது வந்துட்டேன், வந்தது வந்துட்டா நல்லா தூக்கி பிடிச்சிட்டு போன்றியா என்னைய? ஆளு மூஞ்சி மர அதுக்கான பொம்பளை நான் இல்லை வேற எவ்வளோ இழிச்சா இருந்தா போய் பாரு. வந்துடுறாங்க கொடுக்குற 150 ரூபா சம்பளத்துக்கு பாத்திரம் விளக்கணுமா, வீடு கூட்டணுமா, வீடு துடைக்கணுமா, பெட்ஷீட்டை மடிக்கணுமா, 150 ரூபாய்க்கு இவ்வளவு வேலையும் வாங்கிட்டு இவ்வளவு வேலை பார்க்க வேற வைத்தியம் பார்க்கணும். நான் சொல்ற வேலையை மட்டும் நீ அதுதான் நீ சொல்ற வேலையை மட்டும் நாங்க பார்க்கணுமா? கேட்கிறேன் நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னம்மா நீ? யோ என்ன என்னம்மா நொன்னம்மானுக்கிட்டு தெரியுற. இருந்தாலும் கொஞ்சம் என்ன கொஞ்ச நேரம் இருந்து பொறுமையா பேச. 5 நிமிஷம் வேலைக்கு அரை மணி நேரம் வேலை வாங்கிட்டேன். நானும் இதுக்கு அப்புறம் பொறுமையா இருக்க மாட்டேன். இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன். அந்த அக்கா வந்தாங்கன்னா வேலை பார்த்துட்டு போனேன்னு சொல்லு, இல்ல
முறுக்கு எடுத்துருவா. நீ வருவேன்னு பாரு, குளிச்சு ட்ரெஸ் பண்ணி பாவம் அப்படியே ரெடியா உட்காந்துருந்தேன். 6 மாசமா குளிக்காமலே இருந்தியா? இல்லம்மா. இன்னைக்கு தான் குளிச்சு தலைக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சியோ? அப்படி இல்ல, வேற என்ன? இருந்தாலும் நீ முதலா வீட்டுக்கு வர்ற, அப்படியே உட்காந்து ஏசியை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்க்கறதெல்லாம் இதே ஒரு பொழப்பாவே திரியிறீங்களா? வீட்டு வேலைக்கு வர்றவள்கிட்ட எல்லாம் ஏசியை காட்டி தூசியை காட்டி மயக்கிறதே வேலையா திரியிறீங்க. இது மாதிரி நீங்களாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் எப்படியா வீட்டு வேலைக்கு வந்து தொலைகிறது? இல்லை கேட்குறேன். விடுமா. என்ன விடுமா? அந்த பேச்செல்லாம் விடுமா. பேச்ச நான் சொல்றத கேளுமா. சொல்லுமா. ஆ கொஞ்ச நேரம் உட்காருமா. யோ, உன் வீட்டுக்கு நான் உட்கார அந்த அம்மா என்னை மகராசினி அமிச்சா. போய் வீட்டில் அந்த அக்கா வெளியில் போய் கஷ்டப்படுது, வீட்டில் உதவி செய்ய ஆள் இல்லை, யாராவது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னாலேன்னு நான் வந்தேன்னா இப்போ தான் தெரியுது ஏன் உன் வீட்டுக்கு 30 நாளைக்கு 30 வேலைக்காரி மாறுறான்னு. நீ வந்துட்டல்ல, தொடர்ந்து. ஐயோ சாமி, உங்ககிட்ட 10 நிமிஷம் பேசுனதுக்கே எனக்கு மண்டை வலிக்குது. மண்டை வலி மட்டும் வரல, இதுக்கு தான் சொன்னேன் ஜாலியாக பேசுவோம். சொல்ல முடியல எனக்கு. அந்த வழியும் சேர்ந்து வந்துடும் போல. அப்பா உனக்கு ஒரு கும்பிடுவோம், ஜாமான கும்பிடுற ஆளை விட்றாப்பா. நான் வரலடா உன் வீட்டு வேலைக்கு. ஐயோ இவனுங்கிட்டலாம் என்னால் முடியாது. என்ன பண்ணுறது? விடக்கூடாது, வேற ஆளுக்கு ஃபோன் பண்ணுவேன்.